Good morning 9th standard students. This is part 3 video of Animal Kingdom. இந்த வீடியோல வந்து நம்ம வந்து Chordata பத்தி எக்ஸ்க்ளூசிவா படிக்கலாம் and Chordataல வர ஃபைலம் என்ன அதுல வர கிளாसेस என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So Chordata அப்படினா நான் போன வீடியோஸ்லயே சொல்லிருக்கேன். Chordata chordates are characterized by presence of notochord. So அந்த backbone வந்து எந்த living organismsலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து chordates அப்படினு சொல்லி categorize பண்ணுவோம். And also they have dorsal nerve cord இருக்கும், paired gill pouches இருக்கும். So dorsal அப்படினா back side. So back sideல வந்து nerve cords இருக்கும் and paired gill pouches இருக்கும். So notochord is a long rod-like support along the back of the animal. So notochord வந்து எந்த side இருக்கும்னா back side, dorsal side of the animal இருக்கும், rod-like support separating the gut and the nervous tissue. So gut-ஐயும் nervous tissue-வும் பிரிக்கிறது தான் வந்து இந்த notochord. All chordates are triploblastic and coelomate animals. So இந்த chordatesல வர எல்லா animalsமே வந்து triploblastic-ஆ இருக்கும், coelomate animals-ஆ இருக்கும். So phylum Chordata is divided into two groups. So in the phylum kingdom Animaliaல இருக்கிற last phylum தான் வந்து phylum Chordata. So இந்த phylum Chordataல இருக்க animals எல்லாமே வந்து vertebrates, அதாவது they have backbone. So இந்த phylum Chordata வந்து two groups are divide பண்றாங்க. Prochordata, vertebrataன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. Prochordata அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா they are considered as the forerunner of vertebrates. Vertebrates உருவாவதுக்கு முன்னாடி உருவான organisms தான் வந்து prochordates. Based on the nature of notochord, Prochordata is classified into subphylum Urochordata and subphylum Cephalochordata. So Prochordata வந்து ரெண்டு subphylum-ஆ வந்து classify பண்றாங்க, Urochordata and Cephalochordata. Urochordata அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா notochord is present only in the tail region of free living larva. Adult are sessile forms and mostly degenerate. The body is covered with a tunic or test. Example is ascidian. அதாவது யூரோகார்டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக்போன் அந்த நோட்டோகார்ட் வந்து டெய்ல் ரீஜியன்ல மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும், பாடியில வந்து இருக்காது. அதுவும் வந்து லார்வா ஸ்டேஜ், அதாவது அந்த லார்வானா முட்டை, அந்த முட்டை ஸ்டேஜ்ல தான் வந்து முட்டையிலேருந்து வெளியே வருது இல்லையா, அதான் லார்வா. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் வந்து நோட்டோகார்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடல்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெய்ல் வந்து டீஜெனரேட் ஆகிடும், அதாவது அந்த பாடியிலேருந்து அது வந்து வெளியே போயிடும் அந்த டெய்ல் பார்ட். ஸோ அதனால இது வந்து யூரோகார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாடி வந்து இட் இஸ் கவர்ட் வித் டியூனிக். டியூனிக்னா ஒரு வகையான அவுட்டர் கவரிங், அதுதான் வந்து டியூனிக். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஆசிடியன். நெக்ஸ்ட் வந்து செஃபலோகார்டேட்டா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா இது எல்லாமே வந்து இது ரெண்டுமே வந்து ப்ரோகார்டேட்டாவோட சப்ஃபைலம்ஸ். ஸோ இப்போ நம்ம ப்ரோகார்டேட்டா தான் படிச்சுட்டு இருக்கோம். ப்ரோகார்டேட்டா வந்து கார்டேட்டோட டூ குரூப்ஸ், ப்ரோகார்டேட்டா அண்ட் வெர்டிபிரேட்டா. அதில் ப்ரோகார்டேட்டாவில் டூ சப்ஃபைலம் இருக்கு, யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா. ஸோ செஃபலோகார்டேட்டா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா they are small fish-like marine chordates with unpaired dorsal fins. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஷ் மாதிரி இருக்கும், பட் வந்து டார்சல் ஃபின்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும், பட் பேராக இருக்காது, அன்பேர்டாக இருக்கும். The notochord extends throughout the entire length of the body. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஆம்ஃபியாக்சிஸ். இந்த ஆம்ஃபியாக்சிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிஷ் மாதிரி இருக்கு, நோட்டோகார்ட் வந்து பாடி ஃபுல்லாக இருக்கு. நம்ம யூரோகார்டேட்டால என்ன பார்த்தோம், லார்வா ஸ்டேஜில் இருக்கிற அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு மட்டும் டெய்ல் பார்ட்ல வந்து அந்த நோட்டோகார்ட் இருக்கும்னு பார்த்தோம். பட் செஃபலோகார்டேட்டால வந்து பாடி ஃபுல்லாகவே வந்து நோட்டோகார்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களோட ப்ரோகார்டேட்டாவோட டூ சப்ஃபைலம்ஸ், யூரோகார்டேட்டா அண்ட் செஃபலோகார்டேட்டா. நெக்ஸ்ட் வந்து வெர்டிபிரேட்டா. இப்போ நம்ம பார்த்தோம் கார்டேட்ஸ்ல வந்து ரெண்டு பார்த்தோம், ப்ரோகார்டேட்டா அண்ட் வெர்டிபிரேட்டான்னு டூ குரூப்ஸ் பார்த்தோம். ப்ரோகார்டேட்டா நம்ம இப்போ படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வெர்டிபிரேட்டா. வெர்டிபிரேட்டா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை த பிரசன்ஸ் ஆஃப் வெர்டிபிரல் காலம் ஆர் பேக் போன். ஸோ இதில் வர எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் வந்து வெர்டிபிரல் காலம், அந்த பேக் போன் வந்து இருக்கும்.
Notochord is an embryonic stage, gets replaced by the vertebral column, which forms the chief skeletal axis of the body. So notochord அப்படின்றது வந்து embryonic developmentல வந்து notochord இருக்கும். அதுக்கப்புறமா adultா வளரும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து vertebral column நல்லா ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த vertebral column தான் it gives the skeletal axis of the body. நம்ம பாடிக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்கறது இந்த vertebral column தான். So vertebrata are grouped into 6 classes. So இந்த vertebrata அப்படின்ற இந்த phylum வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 classes-ஆ வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி கிங்டம்க்கு அப்புறம் வர ஃபைலம் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். ஃபைலமில் வந்து இப்போ நம்ம வந்து ஃபைலம் கார்டேட்டாவில் வந்து 2 குரூப்ஸ் பார்த்தோம். அதில் வெர்டிபிரேட்டாவோட குரூப்பில் வர கிளாஸஸ் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக வெர்டிபிரேட்டாவில் வந்து எத்தனை கிளாஸஸ் இருக்குது? 6 கிளாஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோஸ்டோமேட்டா. சைக்ளோஸ்டோமேட்டா அப்படிங்கிறது என்னன்னா they are jawless vertebrates. ஜாலெஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு ஜா இருக்கு, நம்மளோட மவுத்ல வந்து ஒரு ஜா இருக்கு இல்லையா, ஃபுட்டை வந்து நம்ம வந்து சூ பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த ஜாஸ் ஹெல்ப். ஆனா இந்த சைக்ளோஸ்டோமேட்டால வந்து அந்த மாதிரி ஜாஸ் வந்து இருக்காது. பாடி இஸ் எலாங்கேட்டட் அண்ட் ஈல் லைக், ஒரு லாங்கா இருக்கும் அதோட பாடி. சர்க்குலர் மவுத் இருக்கும். ஸ்கின் வந்து ஸ்லைமி அண்ட் ஸ்கேல்லெஸ்ஸா இருக்கும். ஸ்லைமினா வழுவழுப்பா இருக்கிறது. ஸ்கேல்லெஸ் அப்படின்னா இப்போ ஃபிஷ்ஷுக்கு இருக்கு இல்லையா ஸ்கேல்ஸ், செதில்கள் சொல்லுவோம், அது வந்து இருக்காது இந்த பாடியில. இருக்கும். இருக்காது. ஸ்கேல்லெஸ் அப்படின்னா வந்து absent ஆஃப் ஸ்கேல்ஸ்ன்னு அர்த்தம். ஸ்லைமி அப்படிங்கிறது வந்து வழுவழுப்பா இருக்கும். They are ectoparasites of fishes. இது வந்து எப்படி உயிர் வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இது உயிர் வாழும். அதாவது ஃபிஷ்ஷோட ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஷ்ஷுக்கு மேலே போய் இது வந்து தன்னை வந்து ஒட்டிக்கிட்டு ஃபிஷ்ஷு கிட்ட இருந்து இது வந்து சக் பண்ணி ஃபுட்டை வந்து எடுத்துக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஹேக் ஃபிஷ். செகண்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைசஸ். பைசஸ்ல வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஃபிஷஸ் வந்து வரும். ஸோ பைசஸ்னா வந்து ஃபிஷஸ் நம்ம மெரைன் வாட்டர் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டரில் லிவ் பண்ணக்கூடிய ஃபிஷஸ் எல்லாமே வந்து பைசஸ் கேட்டகரியில் வரும். ஸோ ஃபிஷஸ் ஆர் பாய்கிலோதெர்மிக் அக்வாட்டிக் வெர்டிபிரேட்ஸ் வித் ஜாஸ். பாய்கிலோதெர்மிக் அப்படின்னா என்னன்னா கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது தன்னோட சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாடி டெம்பரேச்சரை வந்து மாற்றிக்கிறது தான் கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ். ஸோ பாய்கிலோதெர்மிக்கோட மீனிங் வந்து கோல்ட் பிளட்டட் அர்த்தம். கோல்ட் பிளட்டட் அப்படின்னா என்னன்னா எந்த என்விரான்மெண்ட்ல இருக்கோ அது இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து எந்த என்விரான்மெண்ட்ல எந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கோ அந்த சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தன்னோட பாடி டெம்பரேச்சரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். அதான் வந்து பாய்கிலோதெர்மிக்கோட மீனிங். ஸோ தீஸ் ஆர் அக்வாட்டிக் வெர்டிபிரேட்ஸ் வித் ஜாஸ். ஸோ எல்லாமே வந்து தண்ணியில தான் வாழும். ஜாஸ் வந்து இருக்கும், மவுத் வந்து இருக்கும், மவுத்துக்குள்ள ஜாஸும் இருக்கும். The streamlined body is divisible into head, trunk and tail. ஸோ பாடி வந்து ஸ்ட்ரீம்லைண்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபிஷ்ஷோட பாடி பார்த்தீங்கன்னா எப்படி போட் ஷேப்பில் இருக்கு, அதுதான் வந்து ஸ்ட்ரீம்லைன்டு ஷேப். அண்ட் ஹெட், ட்ரங்க், டெய்லாக வந்து டிவைட் ஆகிருக்கும். லோகோமோஷன் வந்து இஸ் பை பேர்ட் அண்ட் மீடியன் ஃபின்ஸ். நடுவில் வந்து அதோட பாடியில் நடுவில் வந்து a pair of fins இருக்கும். அதுதான் வந்து பேர்ட் அண்ட் மீடியன் ஃபின்ஸ் சொல்கிறாங்க. அந்த ஃபின்ஸை யூஸ் பண்ணி தான் அது வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். Their body is covered with scales. So பாடியில் வந்து ஸ்கேல்ஸ் இருக்கும். Respiration is through gills. Breathing வந்து gills வழியாக ரெஸ்பயர் பண்ணும். ஹார்ட் கண்டிப்பாக இருக்கும் இதில். ஆனால் ஹார்ட் வந்து 2 சேம்பர்டாக இருக்கும் வித் ஆரிக்கல் அண்ட் வென்ட்ரிக்கல். ஒரு ஆரிக்கல் ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கும். There are 2 main types of fishes இருக்கு. Cartilaginous fishes, bony fishes. Cartilaginous fishes na என்னன்னா skeleton வந்து it is made of cartilages. Example வந்து sharks and skates. இப்போ நீங்க வந்து ஷார்க்னா சுறாவோட அந்த போன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். போனி ஃபிஷஸ் வந்து பாத்தீங்கன்னா skeleton made of bones-ஆ இருக்கும். Example carps and mullets. So இதுதான் வந்து ஃபிஷஸ்ல இருக்கிற 2 classifications.
So more to know பாருங்க, the smallest vertebrate Philippine goby or dwarf pygmy goby is a tropical series fish found in brackish water and mangrove areas in Southeast Asia, measuring only 10 mm in length. So vertebrates அதாவது முதுகெலும்பு இருக்கிற அந்த vertebrates-லயே வந்து ரொம்ப smallest animal அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா Philippine goby or dwarf pygmy goby அப்படின்ற ஒரு fish தான். இந்த fish வந்து 10 mm தான் lengthல இருக்கும். அப்பனா பார்த்துக்கோங்க எவ்வளோ குட்டியா இருக்கும் அந்த ஃபிஷ்ன்ட்டு. ஸோ இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்க பிராக்கிஷ் வாட்டர் அண்ட் மேங்க்ரோவ் ஏரியாஸில் வந்து இருக்கு. ஸோ நம்ம வந்து வெர்டிபிரேட் ஃபைலமில் இருக்கக்கூடிய 2 கிளாஸஸ் பார்த்தோம், சைக்ளோஸ்டோமேட்டா அண்ட் பைசஸ். தேர்ட் ஒன் வந்து ஆம்ஃபிபியா. ஆம்ஃபினா போத் அப்படின்னு சொல்லி அர்த்தம், பயோஸ்னா லைஃப்னு அர்த்தம். ஸோ இதில் வர ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து 2 இடத்துலையும் உயிர் வாழும். அதாவது தண்ணிலையும் அக்வாட்டிக்காகவும் இருக்கும், டெரெஸ்ட்ரியலாகவும் இருக்கும், வாட்டர்லேயும் இருக்கும், லேண்ட்லேயும் இருக்கும். அதுதான் வந்து ஆம்ஃபிபியாவோட மீனிங். These are the first 4-legged vertebrates with dual adaptation to live in both land and water. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆர்கானிசம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து லெக்ஸ் அப்படின்றது ஒன்று கிடையாது. மூமெண்ட் வந்து ஃபின்ஸ், டெய்ல்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம். இதுதான் வந்து ஆம்ஃபிபியான்ற கிளாஸ்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் லெக்ஸ் வருது. 4 லெக்டா இருக்கும். 4 லெக்னா டெட்ராபாட்ஸ், டெட்ரானா 4, பாட்னா லெக். ஸோ 4-legged vertebrates dual adaptation இருக்கும் to live in both land and water. Body வந்து it is divisible into head and trunk. Their skin is moist and have mucus gland. Skin வந்து எப்படி இருக்கும்னா மாய்ஸ்டா ஈரப்பதம் உள்ளதா இருக்கும். மியூக்கஸ் கிளாண்ட் இருக்கும். மியூக்கஸ் கிளாண்ட்னா வழுவழுப்பான ஒரு சுரப்பி சுரக்கிற மாதிரி இருக்கும். ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ கில்ஸ், லங்ஸ், ஸ்கின் அண்ட் பக்கோஃபேரிங்ஸ். ஸோ ரெஸ்பிரேஷன் வந்து கில்ஸ் மூலமாகவும் இருக்கும், லங்ஸும் இருக்கும், ஸ்கின் வழியாகவும் ரெஸ்பயர் பண்ணும். ஸ்கின் வழியாக ரெஸ்பயர் பண்ணுறது வந்து பக்கோஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். The heart is 3-chambered. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபிஷஸ்ல வந்து ஹார்ட் வந்து 2-chambered. ஆம்ஃபிபியால வந்து ஹார்ட் வந்து 3-chambered இருக்கு. 2 auricles, 1 ventricle இருக்கு. Eggs are laid in water. Tadpole larva transforms into an adult. ஸோ எக்ஸை வந்து வாட்டரில் வந்து லே பண்ணிட்டதுக்கு அப்புறமா அதுல இருந்து டேட்போல் லார்வா வருது. அந்த லார்வா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அடல்ட்டா மாறுது. எக்ஸாம்பிள் வந்து ஃப்ராக் அண்ட் டோட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுயூனோல பாருங்க, த சைனீஸ் ஜயண்ட் salamander Andreas davidians is the largest amphibian in the world. ஸோ ஆம்ஃபிபியன்லேயே வந்து லார்ஜஸ்ட் அப்படின்றது எதுன்னு கேட்டிங்கன்னா ஜயண்ட் salamander, சைனீஸ் ஜயண்ட் salamander அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கானிசம், ஒரு ஆம்ஃபிபியன். அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து ஆண்ட்ரியாஸ் டவிடியன்ஸ். இட்ஸ் லென்த் இஸ் அபவுட் 5 feet and 11 inches. It weighs about 65 kg, found in Central and South China. ஸோ 65 கிலோ இருக்கும், 5 foot 11 inches இருக்கும் அதோட லென்த். ஸோ இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஆம்ஃபிபியன் இன் த வேர்ல்டு. ஸோ நெக்ஸ்ட் 4th கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்டீலியா. ரெப்டீலியாவோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பியர். ரிப்பியர்னா வந்து டு கிரால் ஆர் க்ரீப் அப்படின்னு அர்த்தம். டு கிரால் ஆர் க்ரீப் அப்படின்னா வந்து இப்போ பாம்பு, பல்லி, ஓனான் இதெல்லாம் எப்படி வந்து க்ரீப் பண்ணி போகுது, க்ரால் பண்ணி போகுது இல்லையா, அதுதான் அந்த 4 லெக்ஸை வச்சு. ஆர் பாம்பு எப்படி நெளிஞ்சு வளைஞ்சு போகுது அந்த மாதிரி க்ரீப் பண்ணி போகிறது. ஸோ கிளாஸ் ரெப்டீலியாவில் இருக்கிற வெர்டிபிரேட்ஸ் வந்து தே ஆர் ஃபுல்லி அடாப்டட் டு லைஃப் ஆன் லேண்ட். ஸோ ஃபுல்லாகவே வந்து லேண்டில் வந்து வாழக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே வந்து ரெப்டீலியாவில் வரும். தேர் பாடி இஸ் கவர்ட் வித் ஹார்னி எபிடர்மல் ஸ்கேல்ஸ். ஸோ பாடி ஃபுல்லாகவே வந்து ஸ்கேல்ஸ் இருக்கும். ரெஸ்பிரேஷன் வந்து லங்ஸ் வழியாக நடக்கும். ஹார்ட் வந்து 3-chambered இருக்கும். எக்ஸம்ஷன் வந்து க்ராக்கடைல்ஸ்க்கு மட்டும் 4-chambered ஹார்ட் இருக்கும். மீதி எல்லா reptilesக்கும் வந்து 3-chambered heart தான். Most of the reptiles lay their eggs with tough outer shell. So reptilesல வந்து reproduction போது eggs வந்து lay பண்ணும். eggs எல்லாமே எப்படி இருக்கும்னா outer shell வந்து டஃப்பாக இருக்கும், அதாவது கொஞ்சம் ஓடு மாதிரி இருக்கும்.
எக்ஸாம்பிள் வந்து கெலோட்ஸ், லிசார்ட், ஸ்னேக், டார்டாய்ஸ், டர்ட்டில். இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரெப்டைல். கெலோட்ஸ் அப்படின்றது நம்ம ஓனா ஒரு பச்சோந்தி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபிஃப்த் கிளாஸ் வந்து ஏவ்ஸ். ஏவ்ஸ் வந்து எப்படி வந்து அந்த வேர்ட் பார்த்தீங்கன்னா, ஏவஸ் அப்படின்னா பேர்டுன்னு சொல்லி மீனிங். ஸோ ஏவஸ் அப்படின்றது வந்து பேர்ட் அப்படின்ற மீனிங்கிறதுனால இந்த கிளாஸ்க்கு பேர் ஏவ்ஸ். ஸோ அப்போனா இந்த கிளாஸில் வந்து எல்லா பேர்ட்ஸும் வந்து வரும். So birds are homeothermic animals with several adaptations to fly. Homeothermic அப்படின்னா warm-blooded animals ன்னு அர்த்தம். ஸோ பாடியில் இருக்கிற பிளட் வந்து ஒரு சர்டைன் டெம்பரேச்சர்லேயே வந்து எப்போதுமே மெயின்டைன் ஆயிருக்கும். அதான் வந்து ஹோமியோதெர்மிக். அப்புறம் பறக்கிறதுக்கான எல்லா அடாப்டேஷன்ஸும் பாடியில் இருக்கும். The spindle or boat-shaped body is divisible into head, neck, trunk and tail. So head, neck, trunk, tail are divided ஆயிருக்கு body. Body is covered with feathers. Four limbs are modified into wings. So நம்ம reptile, amphibia எல்லாம் பார்த்தோம், 4 legged இருக்குன்னு பார்த்தோம். இந்த birdsல வந்து அந்த front legs, 4 limbs வந்து wings are modify ஆயிருக்கு பறக்கிறதுக்காக. Hind limbs are adapted for walking, perching, swimming. இது எல்லாத்துக்குமே வந்து hind limbs வந்து யூஸ் ஆகுது. Respiration is through lungs which have air sacs. So respiration வந்து lungs வழியா நடக்குது. Bones are filled with air which reduces the body weight. So bones வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸில் இருக்கிற போன்ஸில் வந்து ஏர் வந்து இருக்கு. அந்த போன்ஸ் வந்து நியூமேட்டிக் போன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா பாடி வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஈஸி டு ஃப்ளை. They lay large yolk-laden eggs. So இந்த birds lay பண்ற eggsல வந்து yolk வந்து இருக்கு. They are covered by hard calcareous shell. So shell வந்து பாத்தீங்கன்னா ஹார்டா இருக்கு. Example parrot, crow, eagle, pigeon and ostrich. So birds எல்லாமே வந்து aves-ல வந்து வரும். So நம்மளோட state bird of தமிழ்நாடு வந்து என்னன்னா common emerald dove, Chalcopaps indica அப்படின்றது தான் அதோட சயின்டிஃபிக் நேம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ் 6th கிளாஸ் வந்து மெமாலியா. மெமாலியாவில் இருக்கிற மெமா அப்படின்றது வந்து பிரெஸ்ட் வந்து மீனிங். ஸோ இந்த மெமாலியாவில் இருக்கிற எல்லாமே வந்து எப்படின்னா குட்டி போட்டு பால் கொடுக்கும். அதுதான் வந்து மெமாலியாவோட மீனிங். ஸோ மெமல்ஸ் ஆர் warm-blooded animals. Warm-blooded animalsனா வந்து பாடியில் இருக்கிற blood வந்து சேம் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும். அதான் வந்து warm-blooded animals. ஸ்கின் வந்து ஹேர்ஸால கவர் ஆயிருக்கும். இட் ஆல்சோ பேர்ஸ் ஸ்வெட் அண்ட் செபாஷியஸ் கிளான்ஸ். ஸோ ஸ்கின்ல வந்து ஸ்வெட் கிளான்ஸும் இருக்கும், ஆயில் கிளான்ஸும் இருக்கும். பாடி இஸ் divisible into head, neck, trunk and tail. ஸோ பாடி வந்து ஹெட், நெக், ட்ரங்க், டெய்லாக டிவைட் ஆயிருக்கு. ஃபீமேல்ஸ்க்கு வந்து மெமரி கிளான்ஸ் இருக்கும் which secrete milk for feeding the young ones. External ear or pinnae is present. ஸோ இயர் வந்து இதுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்துக்கும் வந்து இயர் வந்து கிடையாது. பட் மெமாலியா குரூப்ல மட்டும் இயர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஹார்ட் வந்து 4 சேம்பர்டா இருக்கு. They breathe through lungs. Except egg-laying mammals, all other mammals give birth to their young ones. Viviparous அப்படின்னு சொல்றோம். அதாவது குட்டி போடுறது, அதாவது முட்டை இல்லாம குட்டியா போடுது பாத்தீங்களா, அதுக்கு பேரு வந்து viviparous animals அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. எக் லே பண்ற mammals இருக்கு. அது வந்து platypus and spiny ant eater. இது ரெண்டும் என்ன பண்ணணும், எக் போடும். எக்ல இருந்து வர அந்த குட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து they feed milk through their breast. So அது ரெண்டும் மட்டும் exceptions. Placenta is the unique characteristic feature of mammals. Placenta அப்படிங்கிறது என்னன்னா அந்த மதரோட பேபி வந்து கனெக்ட் ஆயிருக்கிற அந்த தொப்புள் கொடி, அதுதான் வந்து இந்த mammals-ஓட யூனிக் ஃபீச்சர். எக்ஸாம்பிள் வந்து rat, rabbit, man. இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஃபார் mammals. ஸோ நம்ம ஃபைலம் கார்டேட்டா படித்தோம். அதோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைலம் கார்டேட்டாவில் வந்து 3 சப்ஃபைலம்ஸ் இருக்கு. யூரோகார்டேட்டா, செஃபலோகார்டேட்டா, வெர்டிபிரேட்டா.
ஸோ வெர்டிபிரேட்டால வந்து பார்த்தீங்கன்னா 6 classes இருக்கு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து வித்தவுட் ஜாஸ் கிளாஸ் சைக்ளோஸ்டோமேட்டா. நெக்ஸ்ட் மீதி இருக்கிற 5 கிளாஸஸும் வந்து வெர்டிபிரேட்ஸ் வித் ஜாஸ். அதில் வந்து பைசஸ், ஆம்ஃபீபியா, ரெப்டிலியா, ஏவ்ஸ் அண்ட் மெமாலியா. ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களோட அனிமல் கிங்டம் சாப்டர். இதில் மோர் டு நோல பாருங்க. gigantic blue whale which is 35 meters long and 120 tons in weight is the biggest vertebrate animal. ஸோ vertebrate animalலே வந்து பிக்கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா gigantic blue whale தான். அது வந்து 120 tons weight இருக்கும், 35 meters long இருக்கும். So this is the end of this lesson. So lesson go through பண்ணி பாருங்க. It's very informative lesson. So if you have any doubts, feel free to call or comment me. I will definitely clarify your doubts. So thank you for watching this video.